கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? அவர் என்னன்னா திமுக வந்து அண்ணாவால் தோற்க விட்டது, அண்ணாவே பரமே இல்லை, எல்லாம் ஸ்டம்ப்ஸ் தான் போட்டோ வச்சிருப்பான் போஸ்டர்லாம். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரையும் அவர் நினைவில்லை, அம்மா ஜெயலலிதா அவர்களையும் நினைவில்லை அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் அவருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை, இன்னும் என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு. நான் பார்த்த வரைக்கும் அண்ணா திமுகக்காரன் எப்பவுமே எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நினைவு நாள் எல்லாத்தையுமே சொல்லும்போது ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுவான், எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணார், என்னென்னலாம் மக்களுக்காக செய்தார்னு சொல்லுவான். அதே மாதிரி இவங்க ஜெயலலிதாவோடைய பிறந்தநாளுக்கும் நினைவு நாளுக்கும் என்ன பண்ணுவோன்னா, அது அம்மாவுடைய என்னென்னலாம் செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்லுவாங்க. இது எல்லா நேரங்களையும் நடந்து இருக்கிறது. அதுமாதிரி பழனிசாமி எல்லாருமே அந்த கட்சிக்காரர் எல்லாமே எங்கெங்கெல்லாம் மாவட்டங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போச்சுனாவே 2 விஷயங்களை சொல்லுவான். எம்ஜிஆர் இதை நமக்கு பண்ணார், ஜெயலலிதா இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு அது தெரியவில்லை என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் கொழுப்பாக பேசுகிறாரு என்று அப்படின்றது தான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒற்றுமைன்னா அவருக்கு என்னன்னே தெரியல. எப்பவுமே நான் தனி மனித இது பண்ண மாட்டேன், தாக்குதல் செய்ய மாட்டேன். இதோட சொல்கிறேன், விஜயோட மனைவி எங்கே, மகன் எங்கே? ஸோ இப்படிலாம் நம்ம கேட்கும்போது அந்த ஒற்றுமையை பற்றி நீங்கள் இதை கேட்கக்கூடாது. ஏன்னா ஒற்றுமை என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் இவர் வந்து ஈஸியாக ஒரு விமர்சனங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறார் என்பது தான் என்னுடைய புரிதல். அவருக்கு தெரியல. அதனால் நான் மட்டும் இல்லை, இனிமேல் எல்லாரும் இந்த தாக்குதலை பண்ணுவான். உன் குடும்பம் எங்கே, உன் ஒய்ஃப் எங்கே எல்லாம் கேட்டான்னா, சாரி மிஸ்டர், சாரி அங்கிள் விஜய் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏங்க தான் அப்பா என் பேரையோ என் கட்சி பேரையோ யூஸ் பண்ணக்கூடாது கோர்ட்டுக்கு போன ஆளே இந்த புள்ள தான். இவர் போய் ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு. அவங்க அப்பா இன்னும் கூட அந்த பழைய கால நினைவாக நம்ம பாண்டி பஜாரில் போய் ஒரு நாள் நைட்டு தங்குவார். நீங்கள் பார்த்துருப்பீங்களே இல்லையே தெரியல. போய் பாவமாக உட்காந்துருப்பார். நான் கூட பார்த்தேன், என்ன யாராக பார்த்தா அது மாதிரி. ஸோ பழையது நினைக்காத ஒரு இது. அவரெல்லாம் விட்டுட்டு எங்கேயா உங்கள் அப்பாவும் அம்மாவும் கூட இருக்காங்களா? உன் கூட யார் இருக்காங்க பனையூரில் சொல்லு. அப்பா அம்மாவுக்கு தானே நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிறியா என்பதை ஒற்றுமையை உன் குடும்பத்திலிருந்து தொடங்கு விஜய் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்.